வணக்கம், வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல அருமையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எல்லாத்து வீட்லயுமே ஒவ்வொரு விதமா செய்வீங்க. இன்னைக்கு நான் வீட்டுல பிரியாணி குரணை போட்டுதான் செய்வேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாதாரணமா பாஸ்மதி ரைஸ்ல பண்ணுவாங்க, இல்லாட்டி சீரக சம்பா அரிசியில பண்ணுவாங்க. நான் பிரியாணி குரணையில ஏற்கனவே செஃப் தீனா கிச்சன்ல தக்காளி குஸ்கா பண்ணியிருந்தேன். அதே அரிசியில தான் நாங்க வீட்டுல சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பண்ணுவோம். நாங்க ரெகுலரா அந்த அரிசியில தான் பண்ணுவோம். அதை இன்னைக்கு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: பிரியாணி குரணை 1/2 கிலோ, சிக்கன் 1/2 கிலோ, கடலெண்ணெய் 200 ml, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, பச்சை மிளகாய் 5 நம்பர், புதினா 1 கைப்பிடி அளவு, பெரிய வெங்காயம் 100 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம், 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, இஞ்சி பூண்டு சேர்ந்து 50 கிராம், உப்பு தேவையான அளவு, காஷ்மீர் மிளகாய் தூள் 1 ஸ்பூன், பிரியாணி பொடி 1/2 ஸ்பூன், தயிர் 25 மில்லி, தக்காளி 200 கிராம். முதல்ல நம்ம பாத்திரம் வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் மண் சட்டியில செய்யறேன். நீங்க வீட்டுல மண் சட்டி இருந்தா வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா குக்கர் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஏதாவது பாத்திரம் ஏதாவது வச்சுக்கலாம். மண் சட்டியில் செஞ்சோம்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், தம் போட்டாலும் நல்லா இருக்கும். அதனால நான் இன்னைக்கு மண் சட்டி எடுத்துருக்கிறேன். மண் சட்டியில வச்சு இன்னைக்கு பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு மண் சட்டி வச்சுட்டு சூடாயிருச்சு. அதுக்கடுத்து எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த பிரியாணிக்கெல்லாம் கடலெண்ணெய் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். இல்லைன்னா கோல்டு வின்னர் ஊத்திக்கலாம், மேல நெய் ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு வெறும் கடலெண்ணெயில மட்டும்தான் செய்யறேன். ஒரு 100-150 மில்லி கடலெண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். சூடாயிருச்சு. அடுத்தது நம்ம பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். 2 பட்டை, 2-3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு. மண் சட்டிங்கிறங்காட்டி பட்டை கிராம்பெல்லாம் வெடிக்கிறதுக்கு நேரமாகும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் நாம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராம்பு ஏலக்காய் வெடிக்குது. அடுத்தது சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். நான் சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வீட்டில் பெரிய வெங்காயம் இருந்தாலும் 200 கிராம் எடுத்துக்கலாம், இல்லை சின்ன வெங்காயமே 200 கிராம் போட்டாலும் நல்லா இருக்கும். நான் இது பாதி போடுறேன். சின்ன வெங்காயம் இடிச்சு வச்சிருக்கிறேன். நீங்கள் வேணாலும் அரிஞ்சு கூட போட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் பாதி அளவு வணங்கிருச்சு. அதுக்கு அடுத்தது பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துனோடனே வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். வதங்கினாதான் பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்கும், சாப்பாடு கெடாமையும் இருக்கும். அதனால இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திக்கலாம், இல்லாட்டி நேரமாகும் வணங்குறதுக்கு. அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்துறேன். நல்லா வணங்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா இப்படி ப்ரௌன் கலர் ஆகணும். அதுக்கடுத்து நாம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம்.
இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெயில வதங்கணும், பச்சை வாசம் போகணும். அப்பப்போ கிளறி விடுங்க, கீழே அடி பிடிச்சிக்கு இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணுன்னே காஷ்மீர் மிளகாத்தூள். இது வந்து காரம் இல்லை, கலருக்காக தான் போடுறோம். நீங்க வீட்டில் இருந்தா போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா எண்ணெய் நல்லா கலர் ஆகும்போது, வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா கலரா இருக்கும்போது கடைசியா பிரியாணியோட கலர் நல்லா சிவப்பா வரும். அதுக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்கிறோம். அடுத்தது பச்சை மிளகா போட்டுக்கலாம், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் இன்னைக்கு ஒரு 4 மிளகா போடுறேன். நீங்க காரம் அதிகமாக வேணும்னா ஒன்னாரு கூட்டிக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம். அதுக்கு அடுத்தது புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு. மேல கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, வெங்காயம் நல்லா வணங்கி நல்ல எண்ணெயிலேயே மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வணக்குங்க. இப்போ சாப்பாடு வந்து கெடாமல் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க, அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து பிரியாணி பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இது நாங்கள் வீட்லேயே அரைக்கிற பிரியாணி பொடி. யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பிரியாணி பொடி, கறி மசாலா, மட்டன் மசாலா, எல்லா வகையான ஸ்பைசஸும் செஞ்சு தர்றோம். ஏன் எண்ணெயில போடுறோம்னா எண்ணெயில நல்லா கலங்கிக்கும், வாசம் நல்லா இருக்கும். மேல போறதை விட எண்ணெயில போட்டோம்னா கலர் நல்லா வரும். அதுக்கு அடுத்தது சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டோன்னு இப்படி ஒரு கலக்கிட்டு தயிர் சேர்த்திக்கலாம்.
எதுக்காக தயிர் சேர்த்துறோம்னா சிக்கன் சாஃப்டா இருக்கும், பிரியாணி கொஞ்சம் புளிப்பு தன்மையாகவும் இருக்கும். நான் தக்காளி கம்மியா சேர்த்திக்கிறோம். தயிர் சேர்த்தணுன்னே ஒரு நல்லா கலக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே சிக்கன் நல்லா வேகணும். பாத்தீங்கன்னா நல்லா சிக்கன் சாஃப்டா இருக்கும், சாப்பிட்றப்ப எடுத்து சக்கையா இல்லாம சாஃப்டா இருக்கும். அதுக்காக தான் தயிர் சேர்க்கிறோம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுடலாம். இப்ப தயிர் ஊத்தி 2 நிமிஷம் ஆச்சு. தயிர் சேர்க்கும் போது புளிப்பு இல்லாத தயிர் சேருங்க, பேக்கெட் தயிர் அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. புளிப்பு இருந்ததுன்னா பிரியாணி ரொம்ப புளிக்கும். ஏன்னா ஏற்கனவே தக்காளி சேர்த்தி இருக்கிறோம், அதனால புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்குங்க. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கலாம். நான் முதல்லயே வந்து அரிசி ஊற வச்சு கழிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ அந்த அரிசிக்கு தகுந்த தண்ணி சேர்த்திக்கலாம். நான் 2 டம்ளர் எடுத்திருக்கிறேன், 4.5 டம்ளர் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சட்டியில வைக்கும் போது 1க்கு 2 வைப்போம். இப்போ இது வந்து சட்டியில வைக்கும் போது 1/2 டம்ளர் வந்து சிக்கனுக்கு சேர்த்தி 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றணுன்னே இதுக்கு உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு. தண்ணியிலேயே உப்பு போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணியை விட ஒரு நூல் அதிகமாக இருக்கணும், உரப்பா இருக்கணும் உப்போட அளவு. அப்போதான் சாப்பாட்டுக்கு சரியா இருக்கும். அடுத்தது மூடி போட்டுக்கலாம், கொதி வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா கொதிச்சு ஆவி சுத்தி வெளி வருது. இப்ப வந்து திறந்து பார்த்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கொதி வந்துருச்சு. நான் ஏற்கனவே பிரியாணி குருணை வந்து கழுவி தண்ணி வடிச்சு வச்சிருக்கிறேன். நீங்க இது சேர்த்திக்கலாம். நீங்க இல்ல சாப்பாட்டு அரிசி வேணும்னாலும் சேர்த்திக்கலாம், பாஸ்மதி ரைஸ் எது வேணுமோ சேர்த்திக்கலாம். ஆனா இந்த அரிசியிலேயே சாப்பாடு சூப்பரா இருக்கும். பிரியாணி வந்து சீரக சம்பால் தான் பண்றாங்க, அதோட குருணை தான் இந்த அரிசி. நம்ம வீட்டுல செய்யறது அடிக்கடி செய்யறோம், அதனால இந்த அரிசியை போட்டுக்கலாம், நம்மளுக்கு செலவும் மிச்சமாகும். இப்போ சீரக சம்பா அரிசி 1 கிலோ 120 ரூபாய் அப்படின்னா இது வந்து 1 கிலோவே 30 ரூபா தான் வருது. அரிசி எல்லாமே தண்ணி வடிச்சிட்டு சேர்த்தியாச்சு. ஒரு கிளறி விட்டு மூடி போட்டுடலாம். ரொம்ப நேரம் கிளறக்கூடாது, இது ஏற்கனவே குருணை, ரொம்ப குழஞ்சு போயிடும் அரிசி. இந்த அரிசியிலேயே பிரியாணி செஞ்சா டேஸ்டா நல்லா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த அரிசியில ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அரிசி போட்டு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ இடையில எடுத்து ஒரு கிளறி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக தண்ணி இருக்குது. ஒரு கிளறிட்டு மறுபடியும் இன்னொரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ வந்து அடுப்பை வந்து ரொம்ப கம்மியாக வைங்க, ஏன்னா அடி பிடிச்சிக்கும். இன்னொரு 2 நிமிஷம் மூடி போட்டுக்கலாம். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் மட்டம் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல தான் நம்ம தம் போடணும். இனி ரொம்ப விட்டோம்னா அடி பிடிச்சிக்கும். இப்படியே மூடி வச்சோம்னா அரிசி கொலன்னு போயிடும். அந்த வேர்வை தண்ணி எல்லாம் கீழே இறங்குச்சுன்னா அரிசி வந்து கொலன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து நீ அடுத்தது தம் போட்டுக்கலாம். வீட்டுல இந்த மாதிரி வாழை இலை இருந்ததுன்னா எடுத்து இப்படி ஒரு 2 இலை போட்டு நல்லா மூடி டைட்டா போட்டு அடுப்பை ரொம்ப கம்மியா வைக்கணும். சூட்லயே தான் வேகணும், தீ அதிகமா வைக்க கூடாது. இதே மாதிரி நீங்களும் வீட்டுல இதே அளவுகளோட செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்ப நல்லா டைட்டா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். அடுத்தது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு, எப்படி வெந்திருக்குது, கலர் எப்படி இருக்கு, டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தம் போட்டு 10-15 நிமிஷம் ஆச்சு. இப்ப திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்ப பாத்தீங்கன்னா நல்ல சாப்பாடு வெந்துருச்சு. இப்ப இலை எடுத்துடலாம். மேல தண்ணி எல்லாம் இருக்கும், அப்படியே எடுத்துடலாம். இந்த தண்ணி எல்லாம் சாப்பாட்டுக்குள்ள போக கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இலை போடுறோம். பாத்தீங்கன்னா சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. இப்போ தம் உடைச்சிடலாம். பாருங்க எப்படி நல்லா வெந்துருச்சு பாருங்க. சிக்கன் எல்லாம் எப்படி வெந்திருக்குது, நல்லா பளபளன்னு சும்மா ஜம்முன்னு இருக்கு. நீங்களும் வீட்டில் இந்த அளவுகளோட சிக்கன் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு, மசாலா ஐட்டம் எல்லாம் செஞ்சு தர்றோம். யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என் நேம் மனோன்மணி. ஃபோன் நம்பர் 9952809354, கவண்டம்பாளையம், கோயம்புத்தூர். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.